இன்றைக்கி வீக்கெண்ட்னால பசங்க எல்லாருமே எங்கேயாவது ட்ரிப்பு போடலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கு தான் சமைக்கிறதுக்கு பாயை கூப்பிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி இது ஒரு சமையல் வீடியோ தான், செம்மையாக இருக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணிக்கு ஃபஸ்ட் நம்ம கறியை கழுவிடலாம். பசங்க எல்லாருமே ஒருத்தன் வெங்காயம் வெட்டுறான், ஒருத்தன் தக்காளி வெட்டுறான், ஒருத்தன் புதினாவை பிக்கிறான், ஒருத்தன் கேட்க முக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எப்படி பாய் நீங்கள் சமைச்ச பிரியாணி மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டதுக்கு அதில் சீக்ரெட் மசாலா இருக்குன்னு என்னடானே கேட்டதுக்கு அது எல்லாத்தையும் போட்டு அரைச்சா மசாலா ரெடின்னு சொன்னான். ஆனால் கடைசி வரையும் அவன் எதை போட்டு அரைச்சா மசாலா ரெடின்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. நம்ம இன்னும் செஞ்சுரி போகிறதுக்கு நமக்கு மொத்தம் 33 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சேவை. ஸோ மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபையும் ஒரு மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக வீடியோ போட்டு உங்களை யாரும் என்டர்டெயின் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதை நல்ல ஒரு மிக்சிங்கை போட்டுட்டோம். மிக்சிங்கை போட்டு நம்ம பிரியாணிக்கிட்ட சைஸாக வெட்டி வச்சுருந்த சிக்கனை தட்டிட்டு ஒரு நல்ல கிளறிட்டு இருக்கும்போதே நம்ம பாயோட சீக்ரெட்டான மசாலாவை உள்ளே தட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர், லெமனு, நார்மலான சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டு கிளறியாச்சு. சரி பிரியாணிக்கு எந்த அளவு தண்ணி ஊற்றணும்னு கேட்டதுக்கு எவனுக்குமே தெரியல, எல்லாம் மறந்துருச்சுட்டானுங்க. ரைட் எங்கே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு எத்தனை கப் வரும், அதுக்கு 1.5 கப் எக்ஸ்ட்ரா ஊற்றினா போதும்னு சொன்னாங்க. எங்களுக்கு 4 கப் அரிசி வந்தது. ஸோ அது நாங்கள் 5.5 கப் தண்ணி ஊற்றணும். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு உப்பு போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு பிரியாணி வேகிறதுக்கு மூடி வச்சாச்சு. சைடு பார்த்தீங்கன்னா வெங்காய ஸ்மெல் அடிச்சது. என்னடான்னு பார்த்தா இங்கே ஒரு பக்கம் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இதை நான் கவனிக்கவே இல்லை. இதுலேயும் பாயோட சீக்ரெட் மசாலா 2 மசாலா ஆட் ஆச்சு. அது என்ன நமக்கு தெரியலை. நாங்கள் கிரேவிக்குன்னு தனியாக பொடிசாக சிக்கனை வெட்டி வாங்கி வச்சுருந்தோம். அதையே போட்டு நல்லா கிண்டி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நாங்கள் வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ணி வச்சு தேங்காயை கொண்டு வந்து உள்ளே தட்டியாச்சு. தட்டி முடிச்சுட்டு மூடி எடுத்து பார்த்தா கிரேவி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. மூட்டையும் அந்த கேப்பில் ரெடி ஆயிடுச்சு. இது எப்போ ரெடி பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. திடீர்னு பாய் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். எதுக்கடா பாய் என்னடா ஆச்சுலாம் நல்லா வந்திருக்கல அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைண்ணே தம்மு போடுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னோட தான் நம்ம நண்பன் ஒருத்தன் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு தம்மு ரெடி பண்ணி தரேன்ட்டு சிரட்டையை போட்டு வேக வச்சுட்டான். வேக வச்சுட்டு பார்த்தா தம்மு கடைசியில் சூப்பராக எதிர்பார்த்ததோட நல்லா வந்துடுச்சு. தயிர் வெங்காயம் அந்த கப்பில் ரெடி பண்ணிட்டானுங்க. இப்போ சாப்பிட்ற டைம், வாங்க நம்ம இப்போ சாப்பிட போகலாம். நம்ம பிரியாணியோட ஃபைனல் ரிசல்ட்டை பாருங்கள். பிரியாணி சூப்பராக வந்திருக்குது. கறியும் நல்லா வெந்திருந்தது. கிரேவி நல்லா ஊற்றி சாப்பிட்ற அளவு கன்சிஸ்டன்சியில் இருந்தது. பிரியாணி கிரேவி ரெண்டுமே சூப்பர். நம்ம பாய்க்கோட எஃபர்ட்டுக்கு ஒரு பாராட்டுக்கள். பாயும் ரொம்ப குஷி ஆகிட்டான். பிரியாணி பசங்களும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லா திருப்தியாக சாப்பிட்டானுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.